இப்போ நம்ம இதுக்கு முந்தைய பதிவான வள்ளலார் சீரீஸ்ல வந்து முதல் பாகம் வந்து போட்டிருந்தோம். அதுக்கு வந்து உங்க எல்லாத்துக்கிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. அதே மாதிரி வந்து மேற்கொண்டு இதுல பதிவுகள் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால வந்து இனி வந்து வள்ளலார் சீரீஸை வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். அதே அளவான ரெஸ்பான்ஸ் வந்து நீங்க மற்ற வீடியோஸ்க்கும் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்னும் அடுத்தடுத்த பதிவுகள் வந்து இன்னும் ஆழமான விஷயங்களை வந்து புரிய வைக்கிறதுக்கு வந்து நமக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த சீரிஸ் வந்து எப்படி போக போகுது அப்படிங்கறத வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. இது எந்த மாதிரி கவர் பண்ணும்னா, அடிப்படையில இருந்து ஆன்மீகத்தோட உச்சக்கட்டம் வரைக்கும் வள்ளலார் என்னென்ன விஷயங்கள சொல்லியிருக்காரு, நமக்கு எந்த அளவுக்கு அனுமதி இருக்கோ அந்த அளவுக்கான ரகசியங்களை வந்து இதுல வந்து கம்ப்ளீட்டா ஓபன் பண்ணி நான் சொல்லித்தரேன். சன்மார்க்கம் அப்படின்னா எல்லாரும் இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருந்தது என்னன்னா, ஒரு வெள்ளை கலர் துணி எடுத்து முக்காடு போட்டுக்கிறது, காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு அகவல் வந்து பாராயணம் வந்து நம்ம 10th போர்ட் ஸ்டடீஸ்ல பண்ண மாதிரி மெமரி போயம் வந்து மனப்பாடம் பண்றது. இல்ல அப்படின்னா வந்துட்டு போய் ஒரு 4 பேத்துக்கு வந்து சாப்பாடு போட்டு ஜீவகாருண்ய செயலில் ஈடுபட்டுள்ளேன் இறைவனுக்கு நன்றி இப்படின்னு சொல்றது. இததான் வந்து சன்மார்க்கம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல கொஞ்சம் கொஞ்சம் கரிசாலை சாப்பிடுறது. ஆனா இதல்லவா சன்மார்க்கம் அப்படிங்கிற கேட்கிற அளவுக்கு நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். இது வந்து சன்மார்க்கமே கிடையாது உண்மையா சொல்ல போனா. சாவை வென்றவனே சன்மார்கி அப்படின்னு சொன்னவர் நம்மளோட திருவருட் பிரகாச வள்ளலார். அப்போ அந்த வழியில அவருக்கு அப்புறம் பயணிச்ச யாருமே வந்துட்டு சாவை வென்று காட்டவே கிடையாது ஒருத்தர் கூட. இந்த இடத்துல வந்து இதை நம்ம வந்து பகிரங்கமா சொல்லலாம், தவறே கிடையாது. எல்லாரும் வந்து 2 மணி நேரம் அகவல் படிக்கிறதாகட்டும், இல்ல உட்காந்துட்டு நான் ஆராய்ச்சி பண்றேன்னு அகவல்குள்ள ஆராய்ச்சி பண்றது, இதெல்லாம் பண்றனால வந்துட்டு வள்ளலார் வந்து உங்களை திரும்பி பார்ப்பாரான்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா வந்து பார்க்க மாட்டாரு. ஒருத்தனுக்கு இயற்கையாகவே ஆன்ம இரக்கம் இருக்கு அப்படின்னா அவனுக்கு இறங்கி வருவாரே தவிர வேற யாருக்கும் இறங்கி வர மாட்டாரு. இத்தனை வருஷமா வந்து நம்ம பிறந்து வளர்ந்து இந்த வாழ்க்கையை வந்து நடத்திட்டு இருக்கோம். இதுல வந்து நமக்கு யாருக்கெல்லாம் வந்து பிறந்ததுல இருந்தே எனக்கு வந்து ஆன்ம உருக்கம் இருக்கு, ஆன்ம நிகழ்ச்சி இருக்குன்னு சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. நம்ம யாருக்குமே இருக்காது உண்மையை சொல்ல போனா. அது ஏன்னா இதற்கு நம்ம வளர்ந்த சூழ்நிலைகள் அந்த மாதிரியா இருக்கும். இப்பதான் இதுக்குள்ள வரும்பொழுது இதுக்கான கால நேரம் ஏற்படும் போதுதான் நமக்கு வந்து இந்த ஆன்ம உருக்கம்னா என்ன, ஆன்ம நிகழ்ச்சினா என்ன, இறைத்தன்மைனா என்னன்னு தேட ஆரம்பிச்சிருப்போம். சோ அப்படிப்பட்ட தேடுதல்ல இருக்கவங்க வந்து தவறான வழிக்குள்ள, அதாவது தவறான வழினா முற்றிலும் தவறான வழி இல்ல, சரியான வழியை மேற்கொள்ளாம ஏனோ தானோ அப்படின்னு பயணிச்சு கடைசியில ஆன்மீகத்துல வந்து எனக்கு எதுவுமே கிடைக்கல. எப்படி நம்ம சிவவாக்கியர் சீரீஸ்ல போறோம் இல்லைங்களா, அதுல சிவவாக்கியர் சொல்லிடுவார் இல்லையா, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 இறந்து போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடின்னு சொல்லி முடிப்பார் இல்லையா. அந்த மாதிரி இல்லாம இதுக்கு அப்புறமாவது, ஏன்னா இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஆன்மீகத்துல வந்து நம்ம அனைவருமே வந்து அடுத்த படிநிலைக்கு போறக்கான ஒரு காலகட்டம் இது. இயற்கை நமக்கு அமைச்சு தர்றது இந்த காலகட்டம். இதை வந்து சரியா பயன்படுத்தி உண்மையான நிலையில வந்து உண்மையான வழிகாட்டுதலோட நம்ம போனோம் அப்படின்னா வந்து கட்டாயமா வந்து நமக்கும் இந்த திரைகள் திறக்கப்படும், நமக்கும் இந்த ஜோதி தரிசனம் வாய்க்கும், நமக்கும் இறைத்தன்மையை வந்து சென்று சேரக்கான வாய்ப்பு 1-2% இல்ல இந்த டெட்டால் விளம்பரத்துல வர மாதிரி 99.9% இல்ல, 100% வந்து இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து இந்த வள்ளலார் சீரிஸோட கண்டினியூட்டி இதை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல வள்ளலார் சீரிஸோட பாகம் 1 இருக்கும். அந்த லிங்க் வந்து நான் தர சொல்றேன். அதை முதல்ல இப்பவே இதை பாஸ் பண்ணிட்டு அதை பார்த்துட்டு நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கண்டினியூட்டி வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது வந்து கார்த்திகை மாசம். கார்த்திகை மாதம்னா வந்து 3 பேர் வந்து ஸ்பெஷலா இருப்பாங்க நம்மளோட நாட்டுல, நம்மளோட தமிழ்நாட்டுல. யாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு, ஒண்ணு வந்து திருவண்ணாமலை தீபம். சொல்லதுக்கே வந்து அவ்வளோ ஒரு மகிமை வாய்ந்த ஒரு விசேஷம் வந்து திரு கார்த்திகை தீபம். 2வது பாத்தீங்கன்னா வந்து கார்த்திகை மாதம்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது வந்து சபரிமலை, ஐயப்பனுக்கு வந்து மாலை போட்டு போறது. இதுக்குமே வந்து ஒரு தெளிவான பதிவு. ஐயப்பனோட விரத முறை எப்படி இருக்கணும், யாராவது மாலை போட்டிருக்கவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு தனியா ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அதையும் போய் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி வந்து விரதம் இருந்து எப்படி கார்த்திகையை வந்து அனுசரிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். 3வதா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட முருகப்பெருமான் கார்த்திகை மாதத்தில் பிறந்தனால. இந்த 3 சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் வந்து இந்த கார்த்திகை மாசத்துல வந்து நடைபெறுறது. இதுல வந்து இன்னைக்கு வந்து நம்ம எதை எடுத்துக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு முருகப்பெருமானோட கதை. இதை வந்து நம்ம எல்லாருமே வந்து என்னவா பார்த்திருப்போம்னா புராண கதையா பார்த்திருப்போம். கந்த புராணம் படிச்சவங்களுக்கு தெரியும். முருகன் வந்து சிவனோட நெற்றிக்கண்ல இருந்து பிறந்தவர். 6 ஜுவாலைகள் வெளிப்பட்டு அது வந்து கங்கை ஆற்றங்கரையில வந்து தாமரையில இருந்து அவர் மலர்ந்து வந்தாரு. அப்புறமா வந்து திருக்கார்த்திகை பெண்கள் வந்து அவருக்கு வந்து பாலூட்டி வளர்த்தாரு. நாகை ஆற்றங்கரையில இருக்க நாணல் காட்டுல வந்து இவர் வந்து வளர்த்தாங்க. இந்த கதை வந்து நான் வந்து ஒரு சும்மா ஒரு அவுட்லைன் மட்டும் தான் கொடுக்குறேன்.
இதுக்கு ரொம்ப எலாபரேட்டா வேணும்னா வந்து நீங்க கந்த புராணம் படிச்சீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து தெளிவு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு வெறும் புராண கதையா இது வரைக்கும் பார்த்திருப்போம். இப்போ இதுக்குள்ள என்ன ஒரு யோக விளக்கம் இருக்கு, இதுக்குள்ள என்ன ஒரு ஞான விளக்கம் இருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து தெளிவு பண்ணும். இந்த பதிவு முடியும் போது வள்ளலாரோட அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து எந்த அளவுக்கு நுட்பமா இருந்திருக்குது, இந்த கதைகளை அவரு வந்து எந்த ஒரு மனப்பான்மையில இருந்து அணுகுறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் இந்த பதிவு முடியும் போது. இது வந்து பாத்தீங்கன்னா வள்ளலாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எடுத்த ஒரு விஷயங்கள். இதே மாதிரி வந்து இதே கதைக்கு வந்து இன்னும் சில ஒரு பரிமாணங்கள் கூட இருக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒவ்வொரு சித்தர்களோட தன்மையை பொறுத்து அவங்களோட அந்த கதை அவங்க எடுத்துக்கிறது வந்து ஒரு வித்தியாசப்படும். இன்னைக்கு நம்ம எடுக்கிறது வந்து வள்ளலார். இப்ப வள்ளலார்னு வந்துட்டோம்னா கம்ப்ளீட்டா வள்ளலார் என்ன சொல்றாரு அப்படிங்கிறதுக்குள்ள போகணும். போயிட்டு அங்க நான் கம்பேர் பண்றேன், அவர் இதை சொல்றாரு. அங்க போகும்போது அது என்னங்கிறத பாத்துக்கலாம். இங்க வள்ளலார் மட்டும்தான் எடுக்கிறோம். சன்மார்க்கத்துக்குள்ள இது என்ன விளக்கம் பெறுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல வந்துட்டு நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரிதான் வந்து கங்கையில உள்ள காட்டுல வந்து நம்ம முருகப்பெருமான் வந்து அவதரிச்சாரு. 6 குழந்தைகளாக வந்தாரு. அவருக்கு பால் ஊட்டி திருக்கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க. இதுதான் வந்து பேசிக்கான அவுட்லைன் ஸ்டோரி. உடனே வந்துட்டு நீங்க முழு கதையை சொல்லல, தவறுன்னு சொல்ல வேண்டாம். நான் பேசிக்கான அவுட்லைன் மட்டும்தான் சொல்றேன். ஸோ அதனால இவ்வளவு சொன்னா போதும் இதுக்கு. நம்ம இதுக்குள்ள இருக்கிற யோக விளக்கத்தையும் ஞான விளக்கத்தையும் தெளிவா ஆராய்ஞ்சு இந்த இடத்துல பார்க்கலாம். இப்போ இத வந்து நீங்க தெரிஞ்சுக்கோ அப்படின்னா வள்ளலார் எழுதிய உரைநடை பகுதியா வள்ளலார் கூறிய உபதேசங்கள் பகுதிகளில் வந்து இதை பத்தின தெளிவான கருத்துக்கள் இருக்கு. நீங்க அங்க போய் பார்த்துக்கலாம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல கங்கைன்னு சொல்லப்படுறது வந்து வள்ளலார் எதை சொல்றாருன்னா தயவு என்னும் கருணை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாணல் காடு இதை எதை குறிப்பிடுதுன்னா வந்து சகிப்புத்தன்மை. இந்த 2 விஷயங்கள் புரியுதா? கங்கை ஆற்று அப்படிங்கிறது வந்து தயவு ஆகிய கருணையை குறிப்பிடுறதும், இந்த நாணல் காடுங்கிறது வந்து சகிப்புத்தன்மையை குறிப்பிடுறதாவும் சொல்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இந்த 2 குணமும் இருந்தாதான் என்ன ஆகும்னா நம்மளுடைய மனம் வந்து பக்குவம் அடையும். நம்மளோட மனம் வந்து இந்த 2 குணம் எது, இந்த கருணை தயவுங்கிறதும் அதே மாதிரி வந்து சகிப்புத்தன்மை. முக்கியமா இந்த காலத்துல யாருக்குமே இல்லாத ஒரு குணம் என்னன்னா சகிப்புத்தன்மை. அந்த சகிப்புத்தன்மையும் இந்த கருணையும் இருக்கும்போது என்ன ஆகுனா நம்மளுடைய மனம் வந்து என்ன ஆகுனா பக்குவப்படும். பக்குவமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா பகுத்தறிவு சிந்தனைகள் பிறக்க ஆரம்பிக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. மனம் என்னைக்கு பக்குவமாகுதோ அந்த சுத்தறிவுக்கு அன்னைக்குதான் பகுத்தறிவு சிந்தனைகள் பிறக்க ஆரம்பிக்கும். இப்ப வந்து பகுத்தறிவுன்னு பேசுறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசுறாங்கன்னு நீங்களே பாக்குறீங்க இல்லையா? இப்ப அவங்க முற்போக்கு கருத்துக்கள்னு சொல்லி மிகவுமே பிற்போக்கான கருத்துக்கள். இந்த குழந்தைங்க எல்லாம் சண்டை போடும் இல்லையா? எனக்கு இது வேணும், எனக்கு அது இவன் பண்ண மாட்டேங்கிறான்னு. அந்த மாதிரி குழந்தைத்தனமான விளையாட்டை தான் வந்து பகுத்தறிவுங்கிற பேர்ல வந்து கருப்பு ஆடைகள் அணிஞ்சிட்டு நான் அதை எதிர்க்கிறேன், இதை எதிர்க்கிறேன், இல்ல வந்து நான் வந்து ஒன்னத்துக்குமே ஆகாத பாடல்களை வந்து புரட்சின்னு சொல்லி பாடி வெளியிடுறேன். பாடி அதுக்கும் அவங்க தான் அடி வாங்கிக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? ஏன்னா மக்கள் வந்து தெரிஞ்சுட்டு வராங்க. இதுவும் வந்து ஒன்றும் அந்த காலம் மாதிரியே வந்து இவங்க எல்லாத்துக்குமே வந்து சொம்பு தூக்குவாங்க அப்படின்னா வந்து இதுக்கு மேல மக்கள் வந்து அப்படி வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க வள்ளலார் சொன்ன மாதிரி ஞான சித்தர்கள் உருவாகிறதுக்கான யுகம். அதனால இங்க வந்து இனிமேல் வந்து இந்த பகுத்தறிவு அப்படிங்கிற பேர்ல கருப்பு சட்டை போட்டுட்டு வந்துட்டு நான் வந்துட்டு மக்களுக்குள்ள வந்து பிரிவினையை உண்டு பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேங்கிறதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. ஒண்ணும் இல்ல, பகுத்தறிவுங்கிற பேர்ல வந்து நீங்க யாரெல்லாம் வந்து முன்னிறுத்துவீங்க? ரொம்ப முக்கியமா சொல்ல போனா திருவள்ளுவரையும் அவையாரையும் வந்து முன்னிறுத்துவீங்க இந்த இடத்துல. நம்ம வந்து ஆன்மீகத்திலிருந்து எடுக்கிறவங்க, மத்தவங்க வெளியே இருக்காங்க மனுஷங்க, அவங்கள பத்தி நம்ம பேச வேண்டாம். இப்போ இவங்களை வந்து முன்னிறுத்தும் போது வெள்ளை கலர் ஆடை அணிஞ்சு உட்கார வைக்கிறீங்களே, அவங்களே என்ன சொல்றாங்க, நீ என்ன வேணாலும் படிச்சுட்டு போ, எங்க வேணாலும் போய் படி, என்ன வேணாலும் உனக்கு கல்வி கலை ஞானம் இருக்கட்டும், ஆனா இறைவனை அறியாத அறிவு வந்து ஒரு அறிவே கிடையாது. தன்னிலையை உணராதவனோட அறிவு ஒரு பேய் அறிவு. அது வந்து ஒரு குப்பைக்கு கூட பிரயோஜனம் இல்லாத அறிவு அப்படின்னு தான் வந்து நம்மளோட மகான்களும் ஞானிகளும் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்ப நீங்க என்னத்தை படிச்சு நான் பகுத்தறிவுங்கிற பேர்ல நீங்க பண்ற இந்த காமெடி எல்லாம் வந்து இதெல்லாம் எந்த ஒரு மூளைக்கு வந்து போய் பொருந்தும்னு வந்து யோசிச்சு பாத்துக்கோங்க. உடனே இதை பார்த்துட்டு வந்து நீங்க கிளர்ச்சியாயி எழுச்சியாயி வந்து கமெண்ட் போடலாம். இதுல வந்து ஒரு பயனுமே கிடையாது. கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நானா சொல்லியிருக்கேன் இது எல்லாமே. முன்னாடி வந்தவங்க வந்து கொடுத்துட்டு போன கூற்று. அவங்க எல்லாம் ஞானத்தோட உச்சியில இருந்தவங்க. சோ உங்களுக்கு வந்து ஏதாவது வேணா அவங்கள போய் கேளுங்க ஏன் வந்து இப்படி பண்றாங்க அப்படிங்கிறது. சோ அப்ப என்ன ஆகுனா பகுத்தறிவு சிந்தனை வந்து பிறக்கும். யாருக்கு? இந்த சுத்த அறிவுன்னு சொல்லப்படுறது. இந்த சுத்த அறிவுன்னு யார சொல்றாரு? நம்ம முருகனை வந்து சுத்த அறிவு, முருகனோட தத்துவம் சுத்த அறிவுன்னு இந்த இடத்துல சொல்றாரு. இந்த சுத்த அறிவுக்கு வந்து இந்த பகுத்தறிவு பகுத்து ஆராயும் இந்த அறிவு எதை பகுத்து ஆராயும்? நமக்குள்ள இறைவன் எப்படி இருக்கிறாரு, எந்த விதமா இருக்கிறாரு, நம்ம வந்து யாரு, நம்மளோட தன்மை என்ன, இறைத்தன்மைனா என்ன, எதுக்கு இந்த உலகம் இப்படி இயங்கிட்டு இருக்குது, இந்த உலகத்துக்குள்ள என்ன நடக்குது, எது உண்மை, எது வந்து பொய், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள்
மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருள் காண்பது அறிவுனா எது? எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற மெய்ப்பொருள் என்ன? ஒரே மெய்ப்பொருள் தான் வந்து எல்லா விஷயத்துக்குள்ளயும் இருக்குது. அது என்னது? நமக்குள்ள இறைவன் எந்த வடிவமா இருக்கிறாரு? அப்படி அந்த வடிவமா இருக்கும்போது அவருக்கு வேற ஒரு வடிவம் இல்லையா? எந்த தன்மையில இருக்கிறாரு? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தன்மையை சொல்றாங்களா? அந்த தன்மையில தான் இருக்கிறாரா? ஒரு சிலர் நிர்குணனா இருக்காங்கிறாரே. அப்ப அந்த நிர்குணத்துக்குள்ள எதுவுமே இருக்காதா? இல்ல எல்லா குணமும் சேர்ந்தது நிர்குணமா? இந்த மாதிரி பகுத்து 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 உள்ள ஆழமா போறதுக்கு பேரு தான் பகுத்தறிவு. அத வந்து எவன் ஒருத்தனுக்கு கிடைக்குதோ அவனுக்கு தான் வந்து என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ள வள்ளலார் சொல்றாங்க இல்லைங்களா, சத்து விசாரம் பரோபகாரம்னு. இவங்க எல்லாரும் சாப்பாடு போடுற பரோபகாரத்தை எடுத்துக்கிறாங்க, சத்து விசாரத்தை மறந்துடுறாங்க. சத்து விசாரம்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா வந்து வெள்ளை கலர்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறோம், காலையில 4 மணிக்கு போய் உட்காந்துக்கிறோம், போயிட்டு வந்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்சிவ நெறிசார் இந்த மாதிரி பாடல்கள் படிக்கிறது, இதுல என்ன சொல்லியிருக்காருங்கிறத அவங்க பகுத்து ஆராயறது இல்ல. யாராவது விளக்க உரை எழுதி வச்சிருப்பாங்க, அதை எடுத்து பாக்குறது. இதுக்கு பேரு தான் வந்துட்டு வள்ளலார் சொன்ன விசாரமா அப்படின்னு கேட்டா கிடையாது. வள்ளலார் சொன்ன விசாரம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு விளக்கம் கொடுத்தேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி பிரிச்சு 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 உள்ள போய்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் பாத்தீங்கன்னா வந்துட்டு உண்மையான விசார நிலை. இப்படி போகும்போதுதான் என்ன ஆகுனா மூளையோட அந்த தன்மை வந்து மிகப்பெரிய அளவுல வந்து செயல்பட ஆரம்பிக்கும். இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஆன்மீக பயிற்சிகள் கொடுக்குறாங்க, ஆன்மீகங்கிற பேர்ல வந்து மூளையை மழுங்கடிக்கிறாங்க நிறைய பேர். இவனை எதுவுமே பண்ணாம அமைதியா வச்சுக்கணும், வெறும் அமைதித்தன்மை அப்படிங்கிறது உள்நிலையில தான் இருக்கணுமே தவிர நம்ம மூளைக்கு வந்து கொடுக்க கூடாது. மூளை படைக்கப்பட்ட இப்ப கிட்னி இருக்குன்னா கிட்னி அதோட வேலையை செஞ்சாதான் கிட்னி படைச்சதுக்கான பலனே. அதை போயிட்டு நான் எதுவுமே செய்யாம சும்மாவே வச்சுக்கிறேன்னா யோசிச்சு பாருங்க, அது வேலை செய்யுமா? அது படைச்சதுக்கான பயனே இல்லையா? தூக்கி வெளியே வீசிடலாமே. இல்ல அது கெட்டு போயிடும், அவ்வளவுதான். அது வந்து வேலையை இழந்துரும். அதே மாதிரிதான் நம்ம மூளை கொடுக்கப்பட்டிருக்குன்னா இந்த மூளைக்குன்னு தனியான திறன்கள் இருக்குது, அதை வந்து முழுமையா பயன்படுத்தணும். இதுக்குதான் வந்து யோக பயிற்சிகளும் யோக மார்க்கங்களும் இருக்குமே தவிர சும்மா நான் உட்கார்ந்துக்கிறேன் அப்படிங்கறதுக்காக எந்த யோக மார்க்கமும் கிடையாது. உடனே சும்மா இரு சொல்லறேன்னா அதுக்கான விளக்கமும் நான் வந்து முன்னாடி பதிவுகளை வந்து கொடுத்திருப்பேன். முருகப்பெருமான் வந்து அருணகிரிநாதருக்கு உபதேசத்திலே உயர்ந்த உபதேசம் எதுனா சும்மா இரு சொல்லறேங்கிறது. அதுக்கான விளக்கம் என்னங்கிறது நீங்க அந்த பதிவுல போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம். சோ அப்படி என்னைக்கு நம்ம மூளையோட முழுமையான திறனை வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம சும்மா இருப்போம். சொல்லுவாங்க இல்லையா, இந்த வந்து முழுமையா வந்து நிறைஞ்ச குடம் வந்து கூத்தாடாது, அமைதியா இருக்கும். ஆனா அறகுறையா ரொம்புன குடம் தான் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும்னு. அதே மாதிரிதான் இப்ப எல்லாருமே அறகுறையா இருக்கும். கம்ப்ளீட்டா இது ரொம்பும் போது என்ன ஆகுனா டக்குன்னு சும்மா இரு சொல்லற அப்படிங்கிற நிலை தானா வந்து நமக்கு வாய்க்க ஆரம்பிக்கும். இதை கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருமே பார்க்கணும். இதை நீங்க போய் நான் வந்து வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க சொல்றேன், தாராளமா போய் பார்த்துருங்க அந்த வீடியோவை. சோ இதுதான் வந்து வள்ளலார் சொன்ன விசாரமே தவிர உட்காந்துட்டு வந்துட்டு சும்மா உட்காந்துட்டு அது எப்படி இது இப்படின்னு உட்காந்துட்டு இதுக்கு பேர் வந்து விசாரம் கிடையாது. விசாரம்னா என்னங்கிறதுக்கான ஒரு தெளிவான பதிவு பின்வரும் பதிவுகள்ல நம்ம போடுவோம். இப்போ இந்த மாதிரி பகுத்தறிவு வளர்ந்தால் என்ன ஆகும்னா அடுத்து வந்து நம்மளுடைய அந்த சுத்தறிவு என்ன பண்ணும், ஆணவத்தை அழிக்க ஆரம்பிக்கும். இப்ப பகுத்தறிவுன்னு சொல்ற யாருக்காவது ஆணவம் அழிஞ்சிருக்கா பாருங்க. என்ன பண்றாங்க, நான் வந்து அவனோட பேத்தி இவனோட பேரன் அப்படின்னு வந்து பேசுறது. ஆணவம் அழியலையே, நான் வந்து அந்த மரபுல வந்தேன், நான் இதை எதிர்த்தேன், தேவையே கிடையாது. நீங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து இந்த ஒரு யுகத்துல இந்த ஒரு டைம்ல மட்டும் தான் நடக்கும்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா ஒவ்வொரு வாட்டியும் இவங்க எல்லாருமே வருவாங்க, இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கும், இது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். இப்ப நான் சொல்லும் போது என்னப்பா இந்த பையன் சூடோ சயின்ஸ் பேசுறான் அப்படின்னு தோணும். இது ஆமா சூடோ சயின்ஸா தான் இருக்கும். எப்ப வரைக்கும் உங்களுக்கு அந்த ஞானம் வராத வரைக்கும், சாதாரண அறிவுல உட்கார்ந்து பாக்குற வரைக்கும் எல்லாமே சூடோ சயின்ஸ் தான். அத வந்து தாண்டி ஒரு நிலைக்கு போகும்போதுதான் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே உண்மை அப்படிங்கிறது. இன்னொரு பகுத்தறிவுவாதி இவங்க எல்லாரும் யார் எடுத்துப்பாங்கன்னா புத்தர் எடுத்துப்பாங்க. புத்தரே வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து மறுபிறப்பு பத்தி பேசியிருப்பாரு, கொஞ்சம் போய் பாருங்க, அப்ப வந்து உங்களுக்கு தெரியும் பகுத்தறிவு வந்து எதை பத்தி பேசுது எதை பத்தி பேசாம இருக்குது அப்படிங்கிறது. சோ இப்ப வந்து இந்த மாதிரி இருந்தாதான் என்ன ஆகுனா நம்மளுடைய ஆணவ மலம்னு சொல்லப்படுற ஆணவம் வேரோட அழியப்பெறும். அதுதான் பாத்தீங்கன்னா வந்து முருகனோட அந்த ஒரு பிறந்ததுக்கான தத்துவம். இப்ப இந்த கார்த்திகை பெண்கள் பால் ஊட்டி வளர்த்தாங்க, அது ஏன் 6 பேரை குறிப்பிட்டு வந்து சொல்றாங்க? ஏன் 7 பேரா வச்சிருக்கலாம், 3 பேரா வச்சிருக்கலாம், இல்ல 12 பேரை வச்சிருக்கலாம். அது ஏன் குறிப்பிட்டு 6 பேர்? அந்த 6 பேர் வந்து ஏன் வந்து முருகனை வந்து குறிப்பிட்டு பால் ஊட்டி வளர்க்கணும்? இதற்கான அந்த விளக்கம் என்ன அப்படிங்கிறத வள்ளலார் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன். இப்போ ஒருவன் யோக பயிற்சியின் மூலம் அவனுடைய சுத்தறிவு சொன்ன இல்லையா, அந்த பகுத்தறிவு அதை யூஸ் பண்ணி அந்த சுத்தறிவை கொண்டு பெண் சக்தி, இந்த இடத்துல பெண் சக்தினா வெளியே இருக்கிற பெண் சக்தி கிடையாது,
நம்மளுடைய விந்து உகாரமாக இருக்கும்போது அது பெண் சக்தியாகவும், மேலே ஏறி அகாரமாக மாறும்போது ஆண் சக்தியாகவும் மாறும். இப்ப வந்து இந்த ஒரு கேள்விக்கு வந்து ஒருத்தனுக்கு பதில் சொல்ல தெரிஞ்சா அவன் ஆன்மீகத்துல வந்து ஒரு நிலையில இருக்காங்கிறத நம்ம ஒத்துக்கலாம். இல்ல அவனுக்கு இந்த ஏன் வந்து பெண் சக்தி ஆண் சக்தியா மாறுது, எப்படி மாறுது, அதோட அந்த சயின்டிபிக்கா ஏன் மாறுதுங்கிறது தெரியலனா அவன் வந்து ஒன்னும் ஒரு அளவு கூட தாண்டலங்கிறது தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நீங்க எங்கேயாவது போறீங்க, யாருக்கிட்டையாவது கிளாஸஸ் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அப்ப கேளுங்க, இந்த கேள்விகள்லாம் கேளுங்க. ஒரு 10 கேள்வி இருக்குங்க. இந்த கேள்வியை வந்து நீங்க யார்கிட்டனாலும் கிளாஸ் எடுக்க போறீங்க, எவ்வளவு வேணாலும் ஃபீஸ் கொடுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து கோடி ரூபாய் கொடுத்தாலுமே வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெளியே வந்து சொல்லித்தர மாட்டாங்க. அப்படி வந்து யாராவது சொல்லித்தரேன்னு வராங்கன்னா இந்த கேள்விகள்லாம் கேளுங்க. இதுக்கான பதில் கிடைக்குதா தாராளமா கத்துக்குங்க, தப்பே கிடையாது. இல்லையா அப்படியே வெளியே வந்துருங்க. ரைட்டுப்பா, உன்னோட ஞானத்தை நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு. இந்த பெண் சக்தின்னு சொல்லப்படுற இந்த விந்து சக்தி நம்ம ஆணின் உடம்புலயே இந்த பெண்ணின் உடம்புல இருக்குல்லையா, ஸ்ரோனிதம் விந்துன்னு, இந்த விந்து சக்தியாக இந்த பெண் சக்தியாக இருக்கக்கூடிய விந்து கீழிருந்து 6 ஆதாரங்கள் வழியாக என்ன பண்ணுனா வந்து பயணிச்சு மேல ஏறும். பயணிச்சு மேல ஏறி நம்மளுடைய இந்த 6வது ஆதாரத்தை தாண்டும் போது உச்சந்தலையில பட்டு கீழே வந்து அண்ணாக்கின் வழியா அமிர்தமா சொட்ட ஆரம்பிக்கும். அமிர்தமா சொட்டி அந்த பாலை வந்து பருகுவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுமையான ஞானம் கிட்டும். இதுதான் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானோட இந்த பிறப்பிற்கான ஒரு விளக்கம். இதத்தான் வந்துட்டு எல்லாருமே வந்து சொல்லிட்டு போறாங்க. எல்லா கதைக்குள்ளேயுமே பாத்தீங்கன்னா உடம்புக்குள்ள இருக்கிற ரகசியத்தை தான் சொல்லிட்டு போறாங்க. நீ அதை கதையா கேட்டு நைட்டு பெட் டைம் ஸ்டோரி மாதிரி மாத்தி வைக்காதங்கிறத சொல்றாங்க. ஆனா நம்ம எல்லாருமே வந்து கதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, நல்லா தூக்கம் வருதுன்னு என்ன பண்றோம், கதையை கேட்க ஆரம்பிச்சிடறோம். அது தவறு. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இருக்கிறத ஆராய்ஞ்சு பாருங்க. மறுபடியும் சொல்றேன், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த மெய்ப்பொருள் என்ன அப்படிங்கறத வந்து உள்ள இருக்கிறத பார்க்க ஆரம்பிங்க ஒரு விஷயத்துக்குள்ளேயும். அப்புறம் உங்களுக்கு யாருமே தேவைப்பட மாட்டாங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் பண்றதுக்காக ஒரு ஸ்பார்க்குக்காக மட்டும்தான் ஒரு ஆள் தேவைப்படுவாரே தவிர ஒன் ஸ்டார்ட் ஆகி கரெக்டா புடிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மிஷின் வந்து போயிட்டே இருக்கும். அந்த மாதிரிதான் வந்து நமக்கு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க நம்மளோட இந்த உடலே. இப்போ சரி, இந்த புராணங்கள், வேதம், ஆகமம், இதிகாசம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம பயன்படுத்துவோம். எல்லாம் புராணம்பா, வேதம்பா, ஆகமம்பாம்போம். ஆனா அதுக்கான உண்மையான அர்த்தங்கள் என்ன அப்படிங்கறது வந்து நம்ம யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆரம்பத்துல எனக்கும் தெரியல, என்னடா இதெல்லாம் அப்படின்னு. அப்புறமா தான் வந்து உள்ள ஆழ்ந்து தேடுதலுக்கு போக 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 ஓ, வேதம்னா இதை குறிப்பிடுது, ஆகமம்னா இதை குறிப்பிடுது, இதிகாசம்னா இதை தான் சொல்லுதா, ஓ புராணம்னா நமக்குள்ளதான் இருக்குதா, வெளியே எங்கேயும் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த வேதம், இதிகாசம், ஆகமம்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா எபிசோடோட 3rd பார்ட் வருது, அதுல பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நன்றி, அடுத்த பதிவுல சந்திப்போம்.